கேரளா இதுதான் கைஸ். வெல்கம் டு கேரளா ஸ்டேட். யோ 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 முடிஞ்சிடும் இப்பெல்லாம் போனால். எங்கே என்னென்ன பாட்டு கலந்து ஓடுதுன்னே தெரியாது சார். ஏய் 120 வரைக்கும் வெயிட் போகலாம். 120 வரைக்கும் போகலாம். 12 கிலோமீட்டர் கிட்ட லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கோம். 12 கிலோமீட்டர். நாங்கள் வந்து கூகுள் மேப்பை நம்பி எவனாவது வருவீங்களாடா ஆர்ஐபி ஏரியாக்குள்ளே வந்துக்கிட்டு சென்ட்ரு அந்த பார்டரு, கேரளா பார்டரு. இப்போ தான் கேரளாவில் ஃபைனலாக என்ட்ரி ஆயிடுச்சு. கேரளா தான் கேரளா செக் போஸ்ட். அது தமிழ்நாடு செக் போஸ்ட்டு, இது கேரளா செக் போஸ்ட்டு கைஸ். ரெண்டுமே எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. மிஞ்சி போனால் ஒரு 100, ஆமாம் அவ்வளோதான், ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் டிஃப்ரெண்ட்டு செக் போஸ்ட்டு. நிறைய ஸ்பாட் இருக்குது கைஸ் கேரளாவில் பார்க்கறதுக்கு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு நாங்கள் வர்றதுக்கு. காலையிலே ஒரு 5 மணிக்கு எதுக்கான இருந்தோம். பார்த்தீங்கன்னா எல்லோரும் 5 மணிக்கு எந்திரிச்சாங்க, எல்லாம் எழுப்பி விட்டுட்டான். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லாம் கிளம்பி ரெடி ஆனது வெளியே வர்றதே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி ஆக்கிட்டாங்க. 7:30 தான் கிளம்பணும் காலையிலே. இல்லை அப்படின்னா அவங்க ஒரு 6 மணிக்கு கிளம்பினா அப்படின்னா வயநாடு இன்னமும் சீக்கிரம் போயிருக்கலாம் வயநாடுக்கு. சரி கைஸ், அது என்ன பண்ணுற, டைம் போயிடுச்சு. இருக்கிற டைம் வச்சு முடிஞ்சாலும் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம். அப்போது அப்படி ஹீல்ஸ் ஆகுதா பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பீட் டிஃப்ரெண்ட் தெரியுதாலும் நல்லா பிக்கப் ஆச்சு. பிக்கப் ஆக மாட்டேங்குது அந்த ஹீல்ஸ்னால. பிக்கப் கரெக்டாக ஆக மாட்டேங்குது வண்டி. கியரு கம்மி பண்ணால் அப்படியே பிக்கப் எடுத்துக்கிட்டே இருப்பான் கரெக்டாக. வண்டி ஏற மாட்டேன்றான், அப்படியே ஸ்லோவாக ஏறுறான் பார்த்தீங்களா. ஆனால் போயிடுறான், 100 கிட்ட போயிடுறான். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக போகிறான் தெரியுதா. அப்படியே ஸ்லோவாக பிக்கப் ஏறுவான். ஸ்பீடாகவும் ஏற மாட்டான், ரொம்ப ஸ்லோவாக ஏற மாட்டான், மீடியமாக அப்படியே ஏறிட்டே இருப்பான் ஸ்பீடு. நல்ல ஒரு ரோடுப்பா, ஸ்மூத்தாக க்ரூஸ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். அரௌண்ட் 30 கிலோமீட்டர் இருக்குது கைஸ். வயநாடுக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் கிட்ட இருக்குது. மை காட், ரூட்டு கடை நின்றுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த ரூட்டு கேட்க தானே. சரி சரி, பாய். டாட்டா கேட்டுறான் பாருங்க சின்ன பையன். யோ 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 ஏன் நீ ஸ்டார்ட் ஆக மாட்டேன்றான். ரூட் இங்கிட்டாங்க கைஸ். ரோடு போக போக சுனிக்கிட்டே போகுது. ஏய் என்னடா, எவ்வளோ தூரம் சுற்றி போவீங்க, இது வேற ரூட்டுடா. இப்போ எங்கே தான் போகிறாங்க பசங்க, அந்த லேண்ட்ஸ்லைடு பிளேஸுக்கு போகிறாங்களான்னு நினைக்கிறேன் கைஸ். இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம வயநாட்டில் வந்து லேண்ட்ஸ்லைடு ஆச்சுல்ல, அந்த ஏரியா வந்து இங்கே தான், இந்த இடத்துல வந்து ஒரு 5 கிலோமீட்டர் கிட்ட உள்ளே இருக்குதான். நான் இந்த சைடு வந்து வயநாடு போனோம். வயநாடுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சைடில் உள்ள ரோடு போச்சு. கிடக்கு லேண்ட்ஸ்கேட் ஆட இடம் இங்கே தான் இருக்குது. அதை போய் பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குது. நியூஸில் நிறைய பார்த்துருக்கோம். நேரில் வந்து பக்கத்தில் போக முடியாது, தூரத்துலேருந்து பார்க்கலாம். அதை வந்து உங்களுக்கு காமிக்க லேண்ட்ஸ்கேட் ஆட இடம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 5 கிலோமீட்டர் கிட்டே சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நான் அப்படியே உங்களுக்கு போயிட்டு அந்த லேண்ட்ஸ்கேட் ஏரியா உங்களுக்கு வந்து காட்டுறேன் ஓகேங்களா. தெரியல, அரௌண்ட் ஆல்ரெடி பாதி தூரம் தாண்டிட்டோம். கிட்ட பார்த்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் கிட்டே போய் வந்திருக்கோம். இன்னும் ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்சம் தூரம் தான் ஏரியா. ஆனால் சூப்பராக இருக்குது. இவ்வளோ சூப்பராக இருக்கிற இடம் தான் லேண்ட்ஸ்கேட் ஆச்சுன்னு நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எவ்வளோ தூரம் யோ அடிச்சு போயிட்டா ஏன் ப்ரோ. பெட்ரோல் இருக்கு ப்ரோ. இவங்க சொன்னதே 200 கிலோமீட்டர் அடி, இப்போ 260. இன்னும் வயநாடே போல. இதுதான்டா கிளாஸ் பிரிட்ஜ். இந்த இருக்கு கிளாஸ் பிரிட்ஜ் இருக்கு. கிளாஸ் பிரிட்ஜ் பாருங்க, கிளாஸ் பிரிட்ஜ் பாருங்கன்னு அடிக்கிறான் பாருங்க வியாபாரம். ப்ரோ கிளாஸ் பிரிட்ஜ் வரும்போதா, கிளாஸ் பிரிட்ஜ் பார்க்கலையா? சரி 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 சரி, மாட்டிக்குதியா பாரு, ஃபுல்லாக வச்சிருக்கையா. என்னதுன்னா வண்டி, அந்த வண்டி எம்டி இதில் கிடையாது, எம்டி தான் அப்பயும். மை ஃபேவரட் பைக் எம்டி. அதுக்குன்னு மற்ற பைக்லாம் நான் நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். மற்ற பைக் பிடிக்கும், என்னோட ஃபேவரட் எம்டி. ஓகேங்களா, உங்களோட ஃபேவரட் பைக் என்னென்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா. இன்றைக்கே ஒரு நாள் போயிடும். இன்றைக்கி ஒரு நாள் பொழுது அவ்வளோதான். வயநாட்டில் போய் ரூமை போட்டு படுத்து தூங்க வேண்டியது தான். அதான் நடக்க போகுது, எனக்கு நல்லா தெரியும். ரோடு எம்மா ரோடெலாம் பண்ணதுக்கு அங்கங்கே எவ்வளோ குழியாக இருக்குது. என்ன தான் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரோடை. எப்படி வண்டி முடிஞ்சிடும் இப்படிலாம் போனால். எங்கே என்னென்ன பாட்டு கலந்து ஓடுதுன்னே தெரியாது சத்தியமாக.
பாருங்க, பாதி இடத்துல ரோடு நல்லா இருக்கா, பாதி இடத்துல வந்து குண்டு குழியாக இருக்குது. வண்டி போய்கிட்டே இருக்குங்களா, வண்டி ரிவேர்ஸில் போகுது. அண்ணன் ரிவேர்ஸில் ஓட்டிக்கிருக்காரு வண்டியா. எவ்வளோ ரிவேர்ஸில் போயிட்டுருக்காரு அது தெரியுதா? பக்கத்தில் போய் பார்ப்போமா? அண்ணன் திருப்பி வச்சு ஓடிக்கிருக்காருப்பா. இப்படி ஓட்டலாமா வண்டியா? எனக்கு இப்போ தானே தெரியுது. இல்லை இங்கிட்டு வழி இருக்குதா அதில் ஓட்டுறதுக்கு? இது தெரியாமல் போச்சப்பா. நான் முன்னாடி தான் போக நினச்சிருக்கேன், பின்னாடி கூட இது வேற மாதிரி இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள வண்டி மாதிரி இல்லை இது. இது கேரளா வண்டி, புது மாடல் நினைக்கிறேன். ஏன் ப்ரோ? பார்த்துட்டு ஏய் ஏய் ப்ரோ, இதுதான் அந்த இதா பார்ப்போம். எவ்வளோவா ப்ரோ? 2000 ரூபாயா? சார் இந்த இது ரோப்பு என்ன சொல்லுவாங்க கரெக்டாக தெரில. சூப்பராக இருக்குது. அது எவ்வளோ தூரம் போதே போட்டோம். ஐயோ, இதுக்கு மேலே உள்ளதான் போகணும். வேணாம் இதுக்கு தான் எண்டு நினைக்கிறேன். இதுக்கு மேலே போக முடியாது. சரி வெயிட் பண்ணு. ஓகேவா, ஃபைனலாக வந்துட்டோம். அவங்க விட மாட்டேன்றாங்க அந்த. ஏன் ப்ரோ, இதை ஆஃப் பண்ணுறதுக்காண்டி அங்கேருந்து கிட்டத்தட்ட பாரு ஒரு 10 கிலோமீட்டர் என்னை விடலை. நானும் போராடி பார்க்குறேன், மண்ணுக்குள்ளே இறக்கி பார்க்குறேன், புதற்குள்ளே இறக்கி பார்க்குறேன். இங்கே தொல்லை பெருந்தொல்லை தான். டைம் சரியாக பார்த்தீங்கன்னா 2:44 ஆயிடுச்சு கைஸ். இப்போ தான் வந்திருக்கோம். லேண்ட் சைடு இடத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துல வந்து இப்போ ஃபைனலாக கிளம்பிட்டோம். இப்போ எங்கே போகிறோன்னா, நம்ம இந்த ரோப்பு ஏதோ போகணுமா பசங்க ஒரு சில பேர். எவ்வளோன்னு தெரில, 500 சொல்கிறாங்க ரோப்பு. ஒரு ஆளுக்கு 500 900 ரூபா சொல்கிறாங்க. 500 900 சொல்கிறாங்க கிட்டத்தட்ட. அப் அண்ட் டவுன் மொத்தம் 900 மீட்டருக்கு போயிட்டு வர்றதுக்கு. திரும்பியும் போகிறதுக்கு 450 மீட்ரு, வர்றதுக்கு 450 மீட்ரு கிட்ட. பார்ப்போம் ஃபஸ்ட்டு போய் யார் யார் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கே போய் வ்ளாக் பண்ணுறேன். ஓகேங்களா, இதாங்க அந்த ஷிப்லைன் ரோப்பு இந்த போட்டிருக்காங்க பாருங்க. ஒரு பர்சன் 500 300 போட்டிருக்கான். ப்ரோ இது என்னது ப்ரோ? 500 300 இல்லை, அதில் மொத்தம் 3 இது இருக்குது ப்ரோ. ஷிப் லைனு, ஷிப் கிராஸ் ஏதோ ஒன்று போட்டிருக்கு. என்னது 3 விதமாக இருக்குது மொத்தம். ஆரஞ்சு இந்த கிரீன் டவரையும் தாண்டுவோம். ம் 120 வரைக்கும் 100 120 வரைக்கும் போகலாம். ஜிஎஸ்டி டிக்கெட்டா? நான் பே பண்ணலாம். வெயிட்டு தாங்கட்டு ப்ரோ. 20 kg கொஞ்சம் கம்மியாக தான் ப்ரோ இருக்க. முண்டோ கிருஷ்ணா போறியா? கிளம்பிட்டோம் பசங்கள்லாம். இங்கே வருங்க, ஜிப்லைன் ரைடு எல்லோரும் போயிட்டாங்க. எல்லோரும் போயிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. கிட்டத்தட்ட நான் வந்து லாஸ்ட்டாக பசங்க போனாங்களா ஜிப்லைன் ரைடு, அப்படியே கிளம்பிட்டோம். மோட்டோ ப்ரோ எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்களா, கேமராவெல்லாம் மாட்டிட்டு. இப்போ தான் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. பசங்க எல்லோரும் போயிட்டாங்க. நானும் நம்ம வரதன் ப்ரோ மட்டும்தான் இருக்கோம் பின்னாடி. 2 பேர் தான். டக்குன்னு போகணும். எங்கே போயிருக்காங்கன்னு தெரியல, எந்த ரூமும் தெரில கைஸ்.
ஆனால் வயநாடு ட்ரிப்புன்னு சொல்கிறது இல்லை சார், வயநாடு போக முடியல. ஆனால் வயநாட்டில் அவ்வளோ ஸ்பாட் இல்லை மேக்ஸிமம். இந்த ஜிப்லைன் இது, அடுத்து வந்து இன்னொரு ஒரு சில ஃபால்ஸ் தான் இருக்கான். இப்போ நைட் என்ன ட்ரிப் பிளான் வந்து இப்போ போயிட்டு தெரியும் கைஸ். போனால் தான் அடுத்து என்னென்ன பிளான்னு தெரியும். இங்கேருந்து நம்ம வெளியே போகிறதுக்கே இந்த லேண்ட்ஸ்லைட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லேண்ட்ஸ்லைடு பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் வந்தோம் உள்ள. 8 கிலோமீட்டர் கிட்ட லேண்ட்ஸ்லைட் பார்க்க வந்தோம். நாங்கள் 2-3 கிலோமீட்டர் கழிச்சு 8 கிலோமீட்டர் சரி வந்துட்டோம், பாதி தூரம். ஆனால் பார்க்காம போனால் எப்படி லேண்ட்ஸ்லைடை. ஆனால் பார்த்தோன்னே எல்லாம் கஷ்டமாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்க வீடியோ ஃபஸ்ட்டே ஃபுல்லாக. அது எவ்வளோதான் இருந்துச்சு. எவ்வளோ பேர் கிட்டத்தட்ட இறந்துருப்போம். நியூஸில் போட்டது 200-250 பேர் இறந்துருக்கு. ஆனால் இங்கே வந்து கேட்கும் போது இது எப்படியும் 500 to 600 பேர்கிட்ட இறந்துருப்பாங்கன்னு சொல்கிறாங்க இங்கேயே. அப்போ எப்படி இருக்கும் கைஸ், அதெல்லாம் நினச்சா பார்த்துருப்பாங்க. நைட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. 3 நாள் மழை பெஞ்சிருக்காங்க கைஸ், ஓகேங்களா. 3ஆவது நாள் தான் இந்த விபத்தே நடந்திருக்கான் சொல்கிறாங்க. இங்கேருந்து கேட்டோம், நிறைய பேர் இருந்தாங்களா, அவன்கிட்ட கேட்கும் போது சொன்னாங்க 3ஆவது நாள் தான் இந்த விபத்து நடந்திருக்கு. 3ஆவது நாள் விடிய காலைல 2 மணிக்கிட்ட நடந்திருக்கான் சொன்னாங்க ஒரு சில பேர். அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே இது வந்து ஃபாரஸ்ட் ஏரியா மாற்றிட்டாங்க. உள்ளே இருக்க வீடு நல்லா சைடு இப்போ யாருமே உள்ளே தங்குறது இல்லை. ரெக்ஷிட்டர் ஏரியாவை மாற்றிட்டாங்க உள்ளே ஃபுல்லாகவே. அது திரும்பி எப்போனாலும் வந்து அதில் லேண்ட்ஸ்லைட் ஆகலான்னு சொல்லிட்டு இடத்த ஃபுல்லாக வெக்கேட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் கிட்ட லேண்ட்ஸ்லைட் ஆகிருக்கோம். 12 கிலோமீட்டர். நாங்கள் வந்து 2 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ரெக் பண்ணி போகணும். ட்ரெக் பண்ணி போய் எல்லாமே உங்களுக்கு காமிச்சிட்டு பார்த்துருப்பீங்க. ஆனால் அதுக்கு மேலே போக முடியாது, அதுக்கு மேலே அலௌடு கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலாக வந்து வயநாடு லேண்ட்ஸ்லைட் ரோட்லேருந்து வெளியே வந்துட்டு பார்த்துட்டு, வயநாடு லேண்ட்ஸ்லைட் ரோடு யாராவது பார்க்க போகிறீங்க, அந்த லேண்ட்ஸ்லைடை பார்க்க போகிறீங்க அப்படின்னா அந்த போட்டிருக்கு பார்த்தீங்களா, இந்த போர்டுலேயே வந்து நீங்கள் உள்ளே போகணும், ஓகேங்களா. இது வந்து இந்த ரோடு கைஸ். இதுலேருந்து நீ வருவீங்க, இதுலேருந்து வளைஞ்சி அப்படியே உள்ளே போகணும். கிட்டத்தட்ட இதுக்குள்ளே 8 கிலோமீட்டர் கிட்ட போகணும், ஓகேங்களா கைஸ். 8 கிலோமீட்டர் போகணும். அதிலே உங்களுக்கு வந்து இந்த காரில் போகிறதெல்லாம் இருக்குது. காரில் போய் அந்த ஒரு ஆளுக்கு வந்து 500 வருது, ஓகேங்களா. அதுக்கடுத்து ஜிப்லைன் ரைட் இருக்குது, சைக்கிள் ரைட் இருக்குது. அதுலேயும் அந்த மேலே கூப்பிட்டு போவாங்களே பறந்து, அதெல்லாம் இருக்குது. மஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா. அவங்களுக்கு ஜிப்லைன் பார்த்தீங்கன்னா 500 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம அடுத்து வந்து சைக்கிள் வந்தால் 300, ஓகேங்களா. அடுத்து இந்த கார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுக்கெலாம் போனீங்கன்னா நீங்கள் ஒருத்தராக போனாலும் 1000 ரூபா தான், 2 பேர் போனாலும் 1000 ரூபா தான். அது மாதிரி 2 பேர் போனீங்கன்னா 500 ஆகும், ஓகேங்களா. இந்த ரோட்லேருந்து நீங்கள் இந்த ரோட்டு வழியாக வருவீங்க, ஓகேங்களா. இது நம்ம வந்து தமிழ்நாட்டிலேருந்து வரீங்கன்னா இந்த ரோட்டு வழியாக வந்து ஊட்டி வழியாக வந்து நீ இது உள்ளே கனெக்ட் ஆகணும், இதில் திருப்பணும். இது உள்ளே போனீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வயநாடு, ஓகேங்களா. அதெல்லாம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷனும் டிஸ்கிரிப்ஷன் நான் மறக்காமல் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், ஓகேங்களா. எங்கே வந்திருக்காங்கன்னு தெரில. சரி, அப்படியே நான் ஸ்லோவாக 20-22 அடிச்சு வந்துட்டேன் முன்னாடி. நம்ம கூட வந்தோம்னா ஒருத்தனை கூட ஆற காணமாடா. ஒருத்தன் சேஃப்டியாக இருக்கேன், ஆனால் வந்து 9 பேர் தொலைஞ்சு போயிட்டாங்க. டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டாங்களா? அது வந்துட்டாங்கப்பா. உள்ளே வராங்க, உள்ளேருந்து வராங்க பசங்க. திரும்பி ஊட்டியே போகிறாங்க ரிட்டனா. சரி, எங்கே போகிறாங்கன்னு தெரியல லொக்கேஷன். அப்படியே அவங்க போயிட்டு லாக் பண்ணுறேன். ரூட்டு இப்போ வந்து ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன் ரூமுக்கு. ரோடு எப்படி போகுது பாருங்கள், செங்குத்தாக போகிறான். இப்படி மணி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துட்டு வந்தாச்சு. அரௌண்ட் 6:42 கிட்ட ஆகுது. ரூமுக்கு வந்துட்டு நினைக்கிறேன். இன்னும் மேலே ஏறணும். எல்லாம் போகிறதுங்க. மை காட், நின்றா செல்லம். ப்ரோ ஏன் ப்ரோ, பார்த்து ப்ரோ, வண்டி திருப்பிக்கிறேன். மேப்பு கூகுள் மேப்பை நம்பி எவனாவது வருவீங்களாடா ஆர்ஐபி ஏரியாக்குள்ளே வந்துக்கிட்டு? வரமாட்டேன்றானே. மொட்டை தள்ளி வந்து இறக்கு. கூகுள் மேப்பை நம்பி வந்ததுக்கு குண்டும் குழிக்குள்ளே இறக்கி விட்றாங்களே, அடிச்சு விட்றாங்களே. ஐயோ, ஆர்ஐபி ஏரியா கைஸ் இது. இப்போ நல்லா போகிறான் ரோடு. திரும்பி குண்டுக்குள்ளேயே தான் வர நினைக்கிறேன். எப்படி போகணும்? நேராவா? இது எத்தனை ரோடு பிரியுதுண்ணே, எந்த ரோட்டில் போவேன் பாருங்க. ஒரு ரோடாக தனித்தனியாக பக்கத்தில் பிரியுது. ஏன் ப்ரோ நீங்கள் வேற பயன்படுத்துகிறேன். அவர் வந்து பின்னாடி முட்டுற மாதிரியே பயன்படுத்த. அப்புறம் ஏன் ப்ரோ திரும்பி கீழே இறங்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, எப்படியோ ரூமை கண்டுபிடிச்சி ரூமுக்கு வந்துட்டோம். இந்த ரூம் பார்த்தீங்களா, தான் பிடிச்ச இது கைஸ். அந்த ஹோட்டல் செம்மையாக இருக்குப்பா. இன்டீரியர் உள்ள கூட இருக்குதுப்பா. போன தடவை நேற்று நைட்டு தங்கியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் பைக் பார்க்கிங் கிடையாது.
உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங்கோடு இருக்குது ப்ரோ. ட்ரிஃப்ட் பண்ணுறதே தனியாக ஒரு இடமா? வீடியோ எடுக்கிறியா? என்ன அதில் வீடியோவில் போடுறியா ப்ரோ? ஏன் ப்ரோ ட்ரிஃப்ட் பண்ணுறது தனியாக ஒரு இடமா ப்ரோ? இது எப்போ ப்ரோ ஒன்று வந்தாங்க? தனியாக ஒரு இடம். செமையாக இருக்குது சனா பைக்கு நிப்பாட்டுறேன் பாருங்க. இது இப்போ நைட் டைமில் பார்க்க ஒன்றுமே தெரியல. காலைல பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக சுற்றி புல் அடித்தோடனே என்ன ட்ரிஃப்ட்டு தான்.